மக்களே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஈரான் எவ்வளோ பெரிய வார்னிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு. அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா மாதிரியான யூஎஸ் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ் எல்லாத்தையுமே நாங்கள் தாக்குவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா நம்மளால் ஒரு ஆப் கூட யூஸ் பண்ண முடியாது. ஈவன் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாமே கூட அஃபெக்ட் ஆகலாம். ஈவன் யூடியூப் கூட அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த டேட்டா சென்டர்ஸ் குளோபலாக மல்டிபிள் லொக்கேஷனில் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஏன் அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது முக்கியமான பிளேஸ் நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் இந்த அட்டாக் மட்டும் நடந்துச்சுன்னா உலகமே வந்து பயங்கரமான ஒரு இன்டர்நெட் கிரைசிஸை சந்திக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேபிள் லைன்ஸ், இன்டர்நெட் லைன்ஸ் நிறையா வந்து நம்ம ஈரானுக்கு அடியில், கடலுக்கு அடியில் போயிட்டு இருக்குது. அதையுமே அவங்க டார்கெட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற, அதாவது மிடில் ஈஸ்ட் தாண்டி ஈஸ்ட் சைடில் இருக்கிற நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இன்டர்நெட் அஃபெக்ஷன் வர்றதுக்கு கூட பயங்கரமான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நம்புவோம். பட் ஸ்டே கியூரியஸ். சீக்கிரம் அடுத்த அப்டேட்டில் மறுபடியும் உங்களுக்கு வேற ஒரு நியூஸோட வரேன். தேங்க்யூ. பாய்.